शंकर हर हर शंकर जय भवतु शरणौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ ब्रह्मादेवानां प्रथमः सम्बभूव ब्रह्मादेवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता विश्वस्य कर्ता भुवनस्य भोक्ता सा ब्रह्मविद्यां सर्वविद्या प्रतिष्ठा सा ब्रह्मविद्यां सर्वविद्या प्रतिष्ठा अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह अथर्वणेयां प्रवदेद अथर्वणेयां प्रवदेद ब्रह्मा अथर्वाथां पुरोवाचाङ्गिरे ब्रह्मविद्या ब्रह्मा अथर्वादां पुरोवाचरे अंगिरे ब्रह्मविद्यां ब्रह्मा अथर्वा ब्रह्मा अथर्वा पुरोवाचाङ्गिरे पुरोवाचार्ये ब्रह्मविद्या ब्रह्मविद्या भारद्वाजाय सा भारद्वाजाय सत्यवहाय सत्यवहाय प्राह भारद्वाजो भारद्वाजो अंगिरसे अंगिरसे परापरा परापरा सौनको कवै सौनको भवै महासालः महासालः अंगिरसम् अंगिरसं विधिवत् उपसन्नः विधिवत्तुपसन्नः प्रच तस्मिन् भगवो विज्ञाने बहवो विज्ञाने सर्वमिदं विज्ञातं भवति इति सर्वमिदं विज्ञानं भवति इति तस्मै गावोवाच तस्मै गावोवाच ये विद्ये ये विद्ये वेदितव्ये वेदितव्ये हस्म यत् ब्रह्मविदो वदन्ति पराचैव पराच पराचैव पराच तत्र अपरा परा ऋग्वेदो यजुर्वेदः ऋग्वेदो यजुर्वेदः सामवेदो अथर्ववेदः सामवेदो अथर्ववेदः शिक्षाकल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अथा परा जया अक्षरम् अधिगम्यते இதுவரைக்கும் சவுனகர் யார் போய் கேள்வி கேட்டார்? அங்கீரசர் ரிஷியிடம் போய் கேள்வி கேட்டார். சவுனக மகாசாலக மகா கிரகஸ்தகா என்ன கேள்வி கேட்டார்? கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞானம் பவதி இதி. அப்படின்னா எதை ஒன்றை அறிய அனைத்தது மருந்ததாகுமோ அதை கூறுவீராக. எதை எப்படி போய் கேட்டார்? விதிவத் கிரமேண விதிவத் உபசன்னஹா பப்ரச்ச. புரியுதா? விதிவத் சாஸ்திர யதா சாஸ்திரோக்தம் எப்படி சாஸ்திரங்களில் கூறப்பட்ட பிரகாரம் சவுனகர் என்ன பண்றார்? தன்னுடைய மகாசாலக மிகப்பெரிய மகா கிரகஸ்தக மிகப்பெரிய பண்டிதனாகவும் இருக்கிறார். மகா யாகசாலையெல்லாம் வச்சு மகா யஜ்ஞியாக இருக்கிறார். புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அம்பானி மாதிரி நினைச்சுக்கோங்க, அதானி மாதிரி இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன பண்றாரு? விதிவத் பெஞ்சுக்காக போய் இறங்குறாரு. இறங்குறது என்ன பண்றாரு? இடுப்பு எடுத்துட்ட கட்டிட்டு, குருநாதா என்னுடைய தாபத்தை போக்கும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, உள்ள ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு, அதை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதற்கு ஒரு மருந்து வேண்டும் இல்லையா? உடல் புண்ணுக்கு லோகத்துல எனக்கு நிறைய வைத்தியர் மருந்து கொடுத்துட்டாங்க. புரியுதா? உடல் புண்ணுக்கு. மனப்புண்ணு ஆற மாட்டேங்குது, அதற்கு நீங்க மருந்து கொடுக்கணும். அப்ப எந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு தெளிவடையுமோ அந்த மருந்து எனக்கு நீங்க கொடுங்க. அப்ப இவருக்கு என்னன்னா, இங்க இவர் சகல விதமான சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவராக தெரிகிறது. ஏன்னா கேள்வியிலே நமக்கு தெரியும்
இவர் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே நமக்கு தெரியுது. இப்ப கேள்வி கேட்பாங்க இல்லையா, கேம்புக்கு வந்தா நிறைய கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கும்போது என்னன்னாக்கா அப்ப எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்ப கேள்வி கேட்கும் பொழுதே அவன் எந்த கெப்பாசிட்டி, எந்த தகுதியை அவன் பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறதையே அந்த கேள்வியிலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம். குருவுக்கு தெரியும் கேள்வி கேட்கும் பொழுது, ஓ இந்த ஆசாமி இந்த லெவல்ல இருக்கார் அப்படின்னு. புரியுதா? அப்ப வந்து கேள்விக்கு பதிலா கேள்வி கேட்பவருக்கு பதிலா அப்படின்னாக்கா இங்க கேள்வி எல்லாரும் கேள்வி கேட்கலாம், ஒரே கேள்வி. புரியுதா? ஒரே கேள்விய எல்லாரும் கேட்கலாம். ஆனா கேள்விக்கு பதில் இங்க இல்லை, கேட்பவனுக்கு தான் பதில். புரிஞ்சுதா? கேள்விக்கு பதிலா கேள்வி கேட்பவனுக்கு பதிலா அப்படின்னாக்கா இங்க சில பேர் அறிவு நிறைய இருக்கும். புரியுதா? நிறைய பேருக்கு அறிவு நிறைய இருக்கும். சில பேர் குருநாதரையே சோதனை பார்ப்போம். சில பேரு பார்ப்போம் நம்ம குருநாதருக்கு எந்த அளவுக்கு, அப்ப அந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு புரியுது இல்ல? சில பேர் எங்கெல்லாம் வருவாங்க, குருவத்துக்கெல்லாம் வருவாங்க, நிறைய ஆசாமி எல்லாம் வருவாங்க. புரியுதா? சாமிகிட்டே நிறைய கேள்வி கேட்பான். சாமிக்கு தெரியுமா அப்படின்பா. அவரை சாமிக்கு தெரியுதா நான் டெஸ்ட் பண்ணணும், தப்பு கிடையாது. விவேகானந்தர் தானே சொல்றாரு, குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுதே சரியான குரு, நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணுமே. அப்ப எனக்கு என்ன தேவை இருக்கிறது, என்னுடைய தேடுதல் என்ன, நான் எதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, சாமி நான் நல்லா சித்தெல்லாம் அடைஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஓகே ரைட், அதற்கு அந்த குரு கிட்ட போகலாம். புரியுதா? அவர் நிறைய தாந்திரிகமெல்லாம் சொல்லிக் கொடுத்து, உபாசனை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, இதை பண்ணினாக்கா உனக்கு நிறைய சித்தி கிடைக்கும்னாக்கா. எந்த சித்தி கிடைக்கும்? சித்தி கிடைக்கும். புரியுதா? அப்ப அந்த சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுனாக்கா, சித்தி அடைந்த சித்தப்பனுக்கு வேலை சித்தப்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. புரியுதா? என்னடா சித்தியே அடைந்தால் சித்தியப்பனுக்கு, அப்ப சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய இங்க அப்பன் இருக்காரு, இவர் அப்பன் சிற்றம்பலத்தில் ஹிருதய ஆகாசத்துல அங்குஷ்ட மாத்திர புருஷகா அப்படின்னு வேற சொல்றது. புரியுதா? அப்போ அங்குஷ்ட மாத்திர புருஷக என்னுடைய ஹிருதய ஆகாச குகையில் ஒருவன் வசித்துக் கொண்டிருக்கிறான். அதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். புரியுதா? எங்க ஒரு பொருள் கண்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஹிருதயத்தில் அங்குஷ்ட மாத்திர புருஷகா. புரியுதா? இப்ப இந்த அளவுக்கு ஒரு ஹிருதயத்துல ஒரு ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்தில் ஒருவன் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா உடனே உடம்பை கிழிச்சு ஆகாசத்தை அனுமாறு மாதிரி. புரியுதா? இதெல்லாம் ஒரு குறியீடு, சூக்ஷ்மமான விஷயங்கள். இது ஸ்தூலமான விஷயம் கிடையாது, சூக்ஷ்மமான விஷயங்கள் பின்னாடி சொல்ற. அப்ப சூக்ஷ்மமான விஷயமாக இருக்கக்கூடிய அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷகா என் ஹிருதய ஆகாச குகையில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன ஆகும்? சித்தி அடைந்தேயானால் சித்தப்பணம் மறந்துடுவ, பரம்பொருள மறந்துடுவ. புரியுதா? பரமாத்ம தத்துவத்தை அடைய வேண்டிய அந்த தரிசனத்தை காண்பதற்குண்டான அறிவு உன்னை மயக்கணும் அந்த சித்தி. புரியுதா? அந்த மாயை என்ன ஆகுது? அஷ்டவிதமான சித்திகள் சொல்லப்படுகிறது. அரிமா, கையுமா, மையுமா, லையுமா. புரியுதா? இந்த மாதிரி 8 விதமான சித்திகள் சொல்லப்படுறது. அப்ப நீ சர்க்கரை மண் எடுத்த சர்க்கரையாகும், கல் எடுத்த கடலையாகும் இல்லையா? எதிர்காலம் வரைக்கும் அப்படின்னாக்கா அந்த புண்ணிய காலம் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யும். புரிஞ்சுதா? அந்த புண்ணிய காலம் முடிஞ்சது அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்? அப்படியே மெல்ல 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், வேஸ்ட்ல வரும். அப்படி எப்படி கடல் அலையாக உள்ளே போய் பிரவாகம் எடுத்து அப்படியே மறுபடியும் சுரட்டி உள்ள போகும். அதனாலதான் நான் பாக்குறோம். புரியுதா? சாமியார், போலி சாமியார் சிக்கினார், பேப்பர்ல வந்துருது. புரியுதா? அப்ப ஏன் அப்படின்னாக்கா அந்த வசத்தில், அந்த மயக்கத்தில், அந்த போதையில் சிக்கி அப்புறம் என்ன ஆகுது? சின்னாபின்னமாக கடைசியில வாழ்வியல் எதற்காக இந்த மனித பிறவி எடுத்தோம் அப்படின்றத போயிடும். அப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாம என்ன பண்ணுவார்? 1 2 3 4 கம்பிதான் போட்டிருக்கு அப்படின்னு எண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்பட வேண்டியது. அதுக்குத்தான் அப்ப என்ன, அதாவது முதிர்ச்சியான தெளிவான ஞானம் இல்லாத காரணத்தினால என்ன பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. அப்ப எதற்காக அப்படின்னாக்கா அப்ப அந்த சித்தியினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா அதனாலேயே நமக்கு அனித்தியமே நிலவும், அனித்திய பலன் தான் கிட்டுமே தவிர நித்திய பலன் கிட்டா. புரியுதா? அதனாலதான் இந்த சித்தி அடைந்த எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் மேல பிரசித்தியாக முடியாது. ஏன் பிரசித்தியாகல?
எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன். இந்த கர்மா என்ன பண்ணும், அந்த கர்மா அதுக்குண்டான பலனை அது தந்தே தீரும். புரியுது? அதனாலதான் நல்ல கர்மாக்கள் செய்யும் பொழுது புண்ணிய பலனாக வரும். பாப கர்மாக்களை அதுக்கு இப்ப நாம ஒரு துஷ்பிரயோகம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால நமக்கு என்ன ஆகும், கெடுதல் தான் விளைவிக்கும். புரியுறது இல்ல? அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அப்ப அந்த இறுதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் மறந்து விடுவோம். அப்ப அதையும் நாம் என்ன பண்ணணும், கடந்து வந்து விட வேண்டும். அப்ப இங்க எவரு எப்படி இருக்காருனாக்கா, அந்த கேள்வி கேட்கும் பொழுதே ஆசாமி பல வித்தைகளையும் அறிந்தவர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, எனக்கு ஏதோ ஒன்று தெரியல, அது எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. இதே கேள்விதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அர்ஜுனன் போய் கேட்கிறார் கிருஷ்ணன் கிட்ட. அவர் சகல சாஸ்திரங்களையும் படித்தவர் யாரு, அர்ஜுனன். புரியுதா? தனுர்வித்தையில தலை சிறந்தவர், 4 வேதங்களும் தெரியும். ஆனா வேதாந்தம் தன்னை அறியக்கூடிய அறிவை அவன் தரவில்லை. இந்திராதி லோகம் போறார், அங்க ஒரு வருஷம் இருக்கார், சிவபெருமானுடைய சண்டை கற்றார், பாசுபதாஸ்திரத்தை வாங்குகிறார், எல்லாம் ரெடியா இருக்கு போருக்கு. எல்லா அஸ்திரங்களும் தயார் பண்ணி வச்சுட்டார். எல்லா அக்னி ஏவுகணை, வாயு ஏவுகணை, எல்லா ஏவுகணை ரெடியா இருக்கு போருக்கு. நாங்கள் தயார். சுவிட்ச் அமுத்தினா போதும், டமால் 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 தான். அதே மாதிரி அர்ஜுனன் கிட்ட எல்லா பானங்களும் சரியா இருக்கு. அக்னி பிரம்மாஸ்திரம், அக்னி அஸ்திரம், வருணாஸ்திரம், எல்லா அஸ்திரம் வச்சிருக்கிறார். இப்ப நாம வச்சுக்கிறோம் இல்லையா ஏவுகணை, அக்னி ஏவுகணை, வர்ண ஏவுகணை, எத்தனை சொல்றோமோ இல்லையோ, அதே மாதிரி அர்ஜுனன் கிட்ட எல்லா ஏவுகணையும் இருந்துச்சு. புரியுதா? அப்படி எடுத்து அப்படி விட்டான்னா சல்லுன்னு போயிடும். இங்க எப்படி பட்டன் தட்டினா சல்லுன்னு போகுதோ, அந்த மாதிரி அவர் மந்திரம் சொல்லி விட்டா சல்லுன்னு போகும். புரியுது இல்ல? அந்த மாதிரி அத்துணை அஸ்திரங்களையும் பெற்றிருந்து அத்தனை சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த அந்த அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது, தன்னை பற்றிய அறிவு இல்ல, பரமாத்ம அறிவு, கடவுளையே நேரில் கண்டு அந்த வித்தையை அவன் பெறல, கொடுக்கல. ஆனா இறைவனாக வந்தாலும் கூட அந்த வித்தையை தரக்கூடியதற்கு உண்டான ஏதுவாக இருக்க முடியாது. மனிதனாக இருந்தாதான் அந்த அறிவு கொடுக்க முடியும். அதுதான் பெரிய பூலோகத்துல என்ன பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பூலோகத்துல அப்படின்னாக்கா, நீங்கள் யாக யஜ்ஞாதி கர்மங்கள்லாம் செய்து பல லோகங்களுக்கு போலாம். சொர்க்காதி, வைகுண்டம், சிவலோகம், எங்க வேணாலும் போலாம். புரியுதா? அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா அங்க போனா ஞானத்தை பெற முடியாது. அங்கெல்லாம் போனா ஞானத்தை பெற முடியாது. ஒரு பகவான் பக்கத்திலேயே இருக்கலாம், சாயுஜ்யம் சாமிஜ்யம் எல்லாம் சொல்லும். அவன் பகவான் முன்னாடிதான் இருப்பார், உனக்கு முன்னாடியே காண்டிருப்பார். ஆனா அங்க போனா அந்த ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு ஒரே மார்க்கம், ஒரே வழி இந்த பூலோகம் தான். புரியுதா? மனித பிறவி எடுத்த அந்த மனிதனுக்கும் கூட குருவாக இருந்து உபதேசம் பண்ணாதான். அதனாலதான் குரு உபதேசன கிரமேன. அதனாலதான் பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்ம இந்த லோகத்தில் நமக்குன்னு ஒரு குருநாதர் எங்கோ ஒருத்தர் நமக்கு அவர் காட்டுவார். அப்பா உனக்கு உன்னுடைய கேள்விக்கு, உன்னோட நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசாமி இருக்கார் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், ஒரு வழியை காண்பிப்பார். அந்த வழியில நம்ம பயணப்பட்டோமே ஆனால் நம்முடைய அந்த ஞானமானது நமக்கு கிட்டும். அப்படி இப்ப சவுனகர் என்ன பண்றார், அப்ப சகல வித்தைகளையும் கற்றுணர்ந்தவராக இருக்கிறார். அதனால இந்த கேள்வி கேட்க முடிகிறது. புரியுதா? அப்ப அந்த விஷய ஞானம் இல்லாமல், அந்த அறிவு இல்லாமல் இந்த கேள்வியானது கேட்க முடியாது. இது சாதாரண கேள்வியா என்ன? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி. எதை ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ அப்படி ஒன்று அறிவானது இருக்கிறதா அப்படின்னு கேள்வி இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அங்கிரசரே, ஆமாப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, துவே வித்யே வேதிக்கவியே, 2 விதமான வித்தைகள் இருக்கின்றது, நீ அதை நீ அறிந்து கொள்வாயாக, தெரிந்து கொள்வாயாக. இது நான் சொல்லல, இது யார் சொல்றா, பிரம்மவித், பிரம்மத்தை அறிந்த தீரர்கள், ஞானிகள், மகான்கள் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள்? அவங்க 2 விதமான வித்தைகள் இருக்கிறது. நோட் அ பாயிண்ட். புரியுதா? 2 விதமான வித்தைகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பரவித்யா என்றும் அபரவித்யா என்றும். புரியுதா? அப்போ பரவித்யா என்றும் அபரவித்யா என்றும் 2 வித்தைகள் இருக்கிறது. அது 2ஐயும் நீ அறிந்து கொள்வாயா. புரியுதா? அப்ப 2 அப்ப இது சரி, 2 வித்தைகள் சொன்னீர்கள்,
அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க. வேதித்தவ்யே ஆஜ்ஞார்த்தம். வேதித்தவ்ய நீ தெரிந்து கொள், அறிந்து கொள், புரிந்து கொள். நான் எப்படி அறிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னாக்கா குருமுகேன குரு வாக்கியன. ஓகே, அப்போ அந்த 2 வித்தைகளை பற்றி சொல்லும் பொழுது தத்ர என்ன இங்க இந்த விஷயத்துல இந்த 2 விதமான வித்தைகளுடைய விஷயத்துல அபரவித்யா என்ன அப்படின்னாக்கா ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும், சிக்ஷா கல்ப வியாக்கரணம் நிருத்தம் சந்த ஜோதிஷம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்களும் அபரவித்யான் ஆயிற்று. அப்ப பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த 4 வேதங்களும் 6 அங்கங்களும் அபரவித்யான் ஆனதுக்கு அப்புறம் மற்ற என்ன சொல்ற உபவேதமாக ஆயுர்வேதம், அர்த்தவேதம், தனுர்வேதம், காபத்திய வேதம், இது எல்லாமே அபரவித்யா. அப்புறம் ஸ்மிருதி சாஸ்திரங்கள் அபரவித்யா, புராண இதிகாசங்கள் அபரவித்யா, எல்லாமே ஆயக்கலைகள் 64ம் எல்லாமே. ஆனா அதை நீ தெரிந்து கொள். வேதித்தவ்யே வேதித்யே வேதித்தவ்யே அதை நீ தெரிந்து கொள். ஆனா அதனால எது கிடைக்காது? கஸ்மின்னு பகவோ விஞ்ஞாதே. அங்க வரணும். கஸ்மின்னு பகவோ விஞ்ஞாதே அந்த வித்தைகளினால் அதை அறிவதினால் எல்லாம் அறிந்தது ஆகாது. அப்ப லௌகீக அறிவு எத்தனையோ அறிவுலாம் இருக்கிறது. அந்த அறிவு ஒரு அறிவை பெற்றால் இன்னொரு அறிவை நாம் பெற முடியுமானாக்கா, இன்ஜினியரிங் படிச்சுட்டா நான் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? சயின்ஸ் படிச்சுட்டு நான் மேத்தமெட்டிக்ஸ் ஆக முடியுமா? மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு நான் பயாலஜி ஆக முடியுமா? கெமிஸ்ட்ரி ஆக முடியுமா? அப்படி ஆக முடியும். அப்போ ஒவ்வொரு அறிவும் நான் ஒரு அறிவை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா அறிவும் தெரிஞ்சதுக்கு எப்படி சமமாகும்? இது லௌகீக அறிவு, அது இது யாவகாரிக அறிவு, அது பாரமார்த்திக அறிவு. புரியுதா? மேலான அறிவு. இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய அறிவு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அறிவு தான் என்ன சொல்றது? பர வித்யான்னு சொல்றது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்துமே அபரவித்யா. பரவித்யா அத பிறகு அப்ப அந்த அபரவித்யா படிப்பதின் மூலமாக நமக்கு என்ன ஒரு விதமான பக்குவ பரிநிலை ஏற்படுகிறது, ஒரு விவேக புத்தியானது ஏற்படுகிறது. நிறைய அந்த அபரவித்யா நிறைய ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள்லாம் படிக்கிறோம். படிச்சு என்ன பண்றோம்? அதன் மூலமாக நமக்கு ஒரு பரிபக்குவ நிலை, விவேக நிலை, விவேக புத்தியானது நமக்கு கிடைக்கும். அந்த விவேக புத்தி கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? ஒரு அடுத்தடுத்த புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய தர்ம அர்த்த காம மோட்சம், அந்த அப்படிப்பட்ட அப்பொழுது நமக்கு அந்த பரம்பொருளை பற்றியதான அறிவை தேடுதல், அறிவு தேடுதல் ஏற்படுகிறது. புரியுதா? அபரவித்யா நிறைய யாகாதி யஞ்ஞாதி கர்மங்கள் இந்த உலகத்தில் நாம் உழன்று சுழன்று புரண்டு இல்லையா? அப்ப தூக்கம் வராம நிம்மதி இல்லாம இருக்கும் பொழுது அப்ப இதற்கு என்ன? அப்ப உலகத்தில் எல்லா அறிவும் என்கிட்ட இருக்கு, எல்லா செல்வங்களும் என்னிடம் இருக்கிறது, அனைத்து சுகபோகங்களையும் நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் எனக்கு தூக்க சரியா வரல. அப்ப தூக்கம் வரல. அப்ப இங்க என்ன ஆகுது? ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு என்னைய. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதுல இருந்து நான் எப்படி விடுபடுவது? அதுதான். அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மார்க்கம்? அதனாலதான் அத பிறகு பராஜயா தத்து அக்ஷரம் அதிகம்யதே. எது இந்த பரபிரம்மத்தினுடைய அக்ஷரம், அழியாத அந்த பரம்பொருளை பற்றியதான அறிவை உனக்கு எது கூறுமோ, எது உனக்கு வழங்குமோ, எது உனக்கு சொல்லுமோ அதுவே பரவித்யா என்று நீ புரிந்து கொள். அப்போ இந்த இடத்துல பரவித்யா அப்படின்றது என்னன்னு சொல்லல. அபரவித்யா தெரிஞ்சாச்சு. பரவித்யா நான் எதை படிச்சு நான் எதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உன்னை எது அந்த பரம்பொருளிடம் அழைத்து செல்லுமோ, அந்த பரமாத்ம தத்துவ தரிசனத்தை உனக்கு எது கிடைக்க வாய்ப்பாக இருக்குமோ அந்த சாதனத்தை, அதுவே அந்த சாதனமே என்ன சொல்றது? பர வித்யா. அது என்னன்னு தெரியல. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, நேற்றுக்கு பார்த்தோம், அந்த வேத மந்திர சப்தம் என்பது அபரவித்யா. அதனுடைய அர்த்தம் என்பது பரவித்யா. புரியுதா?
அப்போ நேற்றுக்கு பார்த்தோம் நதத்ர சூரியோபாதின சந்திரதாரகம் நேமா வித்யதோ பாந்தி குதோயமக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி சர்வம் இதம் விபாதி. இங்கு இவ்வனைத்தும் எதனால் பிரகாசிக்கப்படுகிறதோ நதத்ர சூரியக சந்திரக நட்சத்திரக எதனால் அது பிரகாசிக்கப்படுகிறதோ அதை பிரகாசிக்கிறதோ. இப்ப இது மந்திர சப்தமா இருக்கிறது. டெய்லி நான் பூஜை பண்ணல சொல்றேன், தீப கற்பூரம் காமிக்கிறேன். நதத்ர சூரியோபாதின சந்திர தாரகம் நேமா வித்யதோ காந்தி குதோயமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு டெய்லி மணியாட்டிட்டு நம்ம கற்பூரம் காண்பிக்கிறோம் பகவானுக்கு. அப்ப இது சப்தம் அப்படின்றது என்ன, நமக்கு அபரவித்யா. அப்ப அதன் மூலம் வரக்கூடிய அந்த ஞானம், அப்ப அது என்ன சொல்லுது, இப்ப நான் காமிக்கிறேன் பாரப்பா, இந்த ஒளி எதனால் பிரகாசிக்கப்படுகிறதோ, இந்த ஒளியினால் எது பிரகாசிக்கப்படுகிறதோ, புரியுதா? இந்த ஒளி எதனால் பிரகாசிக்கிறதோ, இந்த ஒளியினால் எது பிரகாசிக்கப்படுகிறதோ அதுவே பரம்பொருள் பரமாத்மா தத்துவம் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்படியாக அந்த சப்தத்தினுடைய அந்த அறிவு, அந்த ஞானமே பரவித்யா. புரியுதா? அப்ப அது எது கொடுக்கும்? இங்க சப்த பிரமாணம், சப்தம் தான் அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த சப்தத்தினால் வரக்கூடிய அந்த பொருள், அந்த அறிவு, அதனுடைய பொருள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. சப்தம் நமக்கு ஞானத்தை தருவதில்லை. புரியுதில்ல? சும்மா டெய்லி என்ன பண்ண, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ விஸ்வகர்மனே, ஓம் நமோ விஸ்வகர்மனே ஜபம் கிட்டு 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 கிட்டு. எவ்வளவு ஜபம் பண்ணீங்க? 1000 பண்ணிட்டேன். இன்னைக்கு 10,000 பண்ண போறேன். 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், கோடி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. 1 கோடி என்ன, நீங்க மில்லியனே பண்ணாலும் ஒன்னும், ஆனா அதான் பலன் கிடைக்கும். என்னடா பலன்? சித்தி கிடைக்கும். புரியுதா? மன ஒருமுகப்படும், மன லயமாகும், அதனால கிடைக்கும். புரியுதா? அதனால ஞானம் கிடைக்காது. அப்ப ஓம் நம சிவாயன்னு என்ன பண்ணும்? அதுக்கு விசாரம் பண்ணும். ஓம் நமக சிவாய. அப்ப நமகனா என்ன, சிவம்னா என்ன? சிவம் மங்களம். புரியுதா? அந்த பரமாத்மாவுக்கு என்ன சிவம் அப்படின்னு பேர். புரியுதா? சிவம்னா மங்களம். அந்த பரமாத்மா பரம்பொருளுக்கு மங்களகரமானவர், மங்களத்தை கொடுப்பவர். புரியுதா? அப்போ அப்படி மங்களத்தை கொடுக்கக்கூடிய சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு என்னுடைய வணக்கம். அப்ப அந்த பரம்பொருள் சிவம் மங்களம் யாது? அப்ப அது அக்ஷரம், அழியானது. புரியுதா? சர்வகலம், சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க இந்த மாதிரி ஞானத்தை எது நமக்கு கொடுக்குமோ அது பரவித்யா. சரி, இப்ப இதுவரைக்கும் அபரவித்யா பரவித்யா ரெண்டும் சொல்லிட்டார். அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த அக்ஷரம் அழியாத அந்த பரம்பொருளை பற்றியதான அறிவை இப்போ எடுத்துக்க. அப்படி என்ன அது அப்படின்னு இப்ப சொல்ல வர்றார். அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அபர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் தத் அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத் அவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீரா. यत् अत्रेष्यमग्राह्यमगोत्रमवर्णम् अचक्षुश्रोत्रम् तदपाणिपादम् नित्यम् विभुम् सर्वगदम् सुसूक्ष्मम् तदव्ययम् यद्भूतयोनिम् परिपश्यन्ति धीराः. புரியுதா? இப்ப அடுத்தது அப்படியே உபநிஷத்து என்ன பண்றது, என்ன பரவித்யான எது அக்ஷரம் அதிகம்ங்கிறது, எது உன்னை அந்த அந்த அக்ஷரத்தை உனக்கு தெரியப்படுத்துமோ, உன்னை அழைத்து செல்லுமோ, புரிய வைக்குமோ, அது பரவித்யான்னு சொல்லிட்டார். இப்ப என்ன பண்றதுனாக்கா அந்த அக்ஷரத்தை பற்றி இப்ப பேச ஆரம்பிக்கிறார். அது எப்படி, அது என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்றார். எது பரவித்யா, அந்த பரம்பொருளை பற்றியதான லட்சணங்களை, சொரூபத்தை எடுத்து பேசுகிறார்.
அப்ப அந்த பரம்பொருளானது இந்த பரபிரமம் எப்படிப்பட்டது அந்த சொரூபத்தை பேசுறாரு. எது தத் அத்ரேஷ்யம். அத்ரேஷ்யம் என்ன அப்படின்னாக்கா இது திருஷ்டிக்கு உட்படாதது, கண்களினால் பார்க்க முடியாது. அத்ரேஷ்யம் திருஷ்யம் அத்ரேஷ்யம். திருஷ்யம்னா பார்க்கப்படுவது, புரியுதா? அத்ரேஷ்யம்னா பார்க்க முடியாது. அப்போ இது அத்ரேஷ்யம். அப்படி அப்புறம் என்ன அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னாக்கா இது கிரகணம் பண்ண முடியாது, புரியுதா? தண்ணி மாதிரி நிலம் மாதிரி அரிசி வறுப்படுக்கிற மாதிரி நம்ம கையிலேயே அக்ராஹ்யம், இது கையினாலேயே பிடிக்க முடியாது. இப்ப இங்க ரெண்டு விஷயம் புலப்பட்டாச்சு. என்னது? ஞானேந்திரியத்தினாலுமே பார்க்க முடியாது, கர்மேந்திரியத்தினாலும் பார்க்க முடியாது. புரியுது இல்ல? அப்போ எது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம். அப்ப கர்மேந்திரியங்களினாலும் ஞானேந்திரியங்களினாலும் இந்த வஸ்து உட்படாது. இந்த வஸ்து அந்த கர்மேந்திரிய விஷயத்திற்கும் ஞானேந்திரிய விஷயத்திற்கும் இந்த வஸ்துவானது பரபிரம்ம தத்துவமானது நமக்கு கிட்டாது, கிடைக்காது. அப்புறம் என்னாச்சு? அக்ராஹ்யம் அகோத்திரம். அகோத்திரம் நானே பாரத்வாஜ கோத்திரம், நான் அப்புறம் கானகரிசி கோத்திரம், நான் சனாதன ரிஷி கோத்திரம், நான் பிரத்ன கோத்திரம், பிரத்னரிஷி கோத்திரம், நான் சுபர்ண ரிஷி கோத்திரம், நான் கஷ்யப ரிஷி கோத்திரம். இந்த மாதிரி அகோத்திரம் அவருக்கு. அப்ப என்ன ஆகும்? அவருக்கு அந்த பிறப்பு அப்படின்றது இல்ல. நான் கோத்திரம், அவருக்கு கோத்திரம் கிடையாது. கோத்திரம்னா என்ன? வம்சாவளியை சொல்வது, புரியுதா? அந்த நான் எங்கிருந்து தொடங்கினேன் அப்படின்றத சொல்றது. நாங்க எங்கிருந்து தொடங்கணும்? நாங்க சாணகரிஷி கோத்திரம், அங்கிருந்து ஆரம்பமாச்சு இந்த பரம்பரை. பாரத்வாஜ கோத்திரம் அங்கிருந்து ஆரம்பிச்ச பரம்பரை, புரியுதா? நாங்க ஜமதக்கனி, நாங்க விஸ்வாமித்திரர், நாங்க வசிஷ்டர், புரியுதா? நாங்க கௌசல்யர், கௌண்டில்ய ரிஷி, புரியுதா? கௌசிக ரிஷி, இதெல்லாம் இங்க இல்ல. அப்ப என்ன? அகோத்திரம். அப்ப கோத்திரம் அப்படிங்கும் பொழுது இவர் தோற்றம் இல்லாதவர், புரியுது இல்லையா? அப்போ இது கர்மேந்திரியங்களுக்கும் உட்படாது, ஞானேந்திரியங்களுக்கும் உட்படாது, புரியுது இல்ல? அப்ப கர்ம ஞான இந்திரியங்களுக்கு உட்படாது. அப்புறம் என்னது? அகோத்திரம். இது கோத்திரத்துக்கும் உட்படாது, எந்த கோத்திரத்திலும் இவர் வரமாட்டார். அடுத்தது என்ன? அவர்ணம். அவர்ணம்னா என்ன? வர்ணம். வர்ணம்னா என்ன? வர்ணம் சதுர்வர்ணம். இது வந்த வர்ணத்திற்கும் இது உட்படாது. ஏய் எங்க சாமி எங்க வர்ணம், புரியுதா? எங்க சாமி எங்க எங்க ஜாதி இந்த சாமி அதெல்லாம் இங்க கிடையாது, புரியுது இல்ல? நம்ம வா இங்க எல்லாம் ஒண்ணு வேலையாகாது, புரியுது இல்ல? புரியுதா? விஸ்வகர்மா அப்படிங்கிறது நமக்கு மட்டும் பாத்தியப்பட்டது. விஸ்வகர்மா யோஜனா திட்ட ஆரம்பிச்சாச்சு. அது எப்படி போடலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்னா அவர் யாரு? அவர்ணம். புரியணுங்க, படிக்கணும், வேதாந்தம் படிக்கணும், படிச்சாதான் புரியும், புரியுது இல்ல? அப்படியே சோசியல் மீடியா பேஸ்புக் அடிச்சு விடுறது சும்மா இல்லையா? பின்ன நீங்க போய் போடலாம். மத்திய அரசு எதிர்த்து நாம் போராட்டம் செய்யணும். எங்க போய் போராட்டம் பண்றது? நான் யாருக்கு போய் போராட்டம் பண்ணுவேன்? யாருக்கு போய் போராட்டம் பண்ணுவேன்? இவர் யாருன்னு தெரியுமா? யார் இந்த விஸ்வகர்மா? பரம்பொருளினுடைய பேர்ல ஒரு திட்டத்தை ஆரம்பிக்குது மத்திய அரசு, விஸ்வகர்மா யோஜனா திட்டம்னா. உடனே எங்களை ஆஹா அப்படி படித்துட்டார், இப்படி படித்துட்டார். யாரு படுத்துறா? புரியுதா? அந்த விஸ்வகர்ம பகவானை புரியுதா? எது பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. வேதம் என்ன சொல்ல சொல்லுதி? பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். ஓகே. அப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொல்றது? பிரம்மனா விபச்சி தேவி. இப்படி இந்த பிரம்மத்தை அறிந்தவன் அவன் பிராமணன் ஆவான். இந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆவான். அப்படியாக விஸ்வகர்மாவை எவன் ஒருவன் அறிந்தான அவனே விஸ்வகர்மா. அப்படிலாம் பேர் போடக்கூடாது, புரியுதா? ரங்கராஜ் விஸ்வகர்மா, ராமேஷ் விஸ்வகர்மா, புரியுதா? பாஞ்சால் விஸ்வகர்மா. விஸ்வகர்மாவை அறிந்தவனே விஸ்வகர்மன் ஆவான். இது வேதம், நான் சொல்லல. அவருக்கு தமிழர்கள் சொன்னார் இல்லையா, பாரத்வாஜர் சொன்னார் இல்லையா, அங்கிரேசர் சொன்னார் இல்லையா, நான் சொல்லலப்பா. பிரம்ம வித்து அறிந்தவர் கூறுகிறார்கள், புரியுதா? பிரம்மவே என்னது? முன்னாடி என்ன சொல்றாரு? பிரம்ம விதோ வதந்தி. பிரம்மவித்தே
வதந்தி. நான் சொல்லல, அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி நான் சொல்லல, வேதம் சொல்றது. புரியுது இல்ல? அப்ப அவர்ணம் இது 4 வர்ணங்களுக்கும் உட்படாது. நாம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரா இதெல்லாம் அதுக்குள்ள கிடையாது. புரியுதா? அப்ப இறைவனுக்கு எதுவும் இல்ல வர்ணம். அப்ப அவர்ணம். அச்சச்சுஹு ஸ்ரோத்ரம். புரியுதா? காது, கண்ணு இதெல்லாம் ஒன்னும் அங்க பார்க்க முடியாது, அறிய முடியாது. அப்ப என்ன அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் நமக்கு என்ன அவர்ணம் சொல்லிட்டாரு. புரிஞ்சுதா? அது லட்சணம் எது? அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா அச்சச்சு ஸ்ரோத்ரம் தத் அபானிபாதம். ஒருவேளை சரி இந்த கர்மேந்திரியங்களாலும் ஞானேந்திரியனாலும் நாம அறிய முடியாது. புரியுதில்ல? ஒருவேளை அவருக்கு அது இருக்குமா? அவருக்கு பாப்பாரோ பகவான்? பகவான் கண்ணு காது மூக்குனால இருக்குமோ அப்படின்னாக்க என்ன சொல்றது? அச்சச்சு அச்சோத்திரம் தத் அபானிபாதம். அது கண்ணு கிடையாது, காது இல்லது, கை கால் கிடையாது. என்ன அது லட்சம். இந்த மாதிரி ஒண்ணு விஷயம் இருக்கிறது. புரியுதா? அவருக்கு கண் இல்ல, காது இல்ல, கை கால் கிடையாது. நம்மள மாதிரி நமக்கு நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது. அப்படியான ஒரு வஸ்து. அப்புறம் அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அந்த வஸ்து எப்படிப்பட்டது அப்படின்னா நித்தியம். நித்தியம் நித்தியம்னா என்ன? என்றும் அழியாதது. புரியுதா? சர்வசதா காலமும் என்றும் இருந்து கொண்டே இருப்பது நித்தியம். அடுத்தது என்ன? விபும். விபும் அப்படின்னாக்கா என்னது? சர்வ வியாபகத்வாத் இது விபும். அப்ப விபும் அப்படின்றச்ச விபும் அப்புறம் சர்வகதம், அனைத்தையும் படைத்து என்ன இந்த அனைத்தையும் எங்கும் பரவி அங்கிங்கெனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த வஸ்து. இப்ப என்ன ஆகுது? நித்தியம் 3 காலங்களிலும் அது அழியாதது. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3 காலங்களிலும் அது மாறாதது, அழியாது. திரிகால அபாத்தியம் நித்தியம்னு பார்த்தோம். இப்ப நித்தியம் அப்புறம் என்ன? மற்றதெல்லாமே அனித்தியம். அப்ப நித்திய வஸ்து அது எது? அக்ஷரம், பரபிரம்மம். அக்ஷரம் அப்படிதான் இங்க எது? அக்ஷரம். அப்ப என்ன அப்படின்னாக்கா இங்க விபும் நித்தியம் 3 காலங்களிலும் அது மாறாதது, அழியாமல் இருப்பது. நான் பார்க்கிறோம் இந்த உலகத்துல எத்தனையோ வஸ்துக்களை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைகின்றன. எதுக்கெல்லாம் தோற்றம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் மறைவு இருக்கிறது. மறைவு என்பது உண்டு. எது படைக்கப்பட்டதோ அது ஒரு காலத்தில் அழிந்தே தீரும். அப்ப போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியன் எதே? அந்த அக்ஷரம் பரபிரம்மம். புரியுதா? அப்ப அந்த அக்ஷரம் போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியன். அது ஜனன மரணம் எதுவும் கிடையாது. அப்படியாக இங்க நித்திய வஸ்து அது நித்தியமாக இருப்பது. நான் இந்த உலகத்தில் நான் பரீட்சை பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் இந்த சேர் டேபிள் இருந்தது, ஒரு காலத்துல இது இல்லாமல் போய்விடும். அப்ப தோற்றம் எங்கேயோ அங்க மறைப்பு என்பது இருக்கும், ஜனனம் எங்கேயோ அங்க மரணம் என்பது இருக்கும். அதனால இங்க தோற்றம் என்பது இது இல்லை. இதற்கு இது சர்வசதா காலம் என்றும் நிலைத்திருப்பது. அதனால இதற்கு நித்திய வஸ்துன்னு பேர். புரியுதா? இது நித்திய வஸ்து. தத்து வியதிரிக்தம் அனித்தியம். அதுக்கு அதை பார்ப்பட்டு இருப்பது எல்லாமே அனித்தியம். அப்படியாக நான் பரீட்சை பண்ணி பார்க்கும் பொழுது தத்துவபோதத்துல பார்த்தோம் எது அனித்தியம் எது நித்தியம். அப்ப இந்த உடலானது மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் சின்ன குழந்தை, சிறுவன், மாணவன், இளைஞன், அப்புறம் என்ன ஆகுது? வாலிபன், அப்புறம் முதியவன். அப்ப இந்த தோற்றம் இந்த நிகழ்வானது, இந்த உடலில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வானது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த உடலில் மாறாத ஒரு வஸ்து இருக்கிறது. அந்த வஸ்து நான் மாறாமல் இருக்கிறேன். என் உடலானது மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் சின்னவனா இருக்கும் பொழுதும் தெரியுது, இளைஞனா இருக்கும் பொழுதும் தெரிகிறது, வயோதிகமாகும் பொழுது நான் தெரிகிறது. அப்ப வயோதிகத்துல சிறுமியை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். ஆஹா, எப்படி எல்லாம் இருந்த, நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் இல்லையா?
அப்ப மாறாத அந்த அறிவானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அறிவு நித்திய வஸ்து, இந்த உடல் அனித்திய வஸ்து. அப்ப நான் எதெல்லாம் என்னால் பார்க்கப்படுகிறதோ உணரப்படுகிறதோ அதெல்லாமே அனித்திய வஸ்துன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுது இல்லையா? அப்ப மனதை நான் பார்க்கிறேன், புரியுதா? நான் ஜபம் செய்யறத பார்க்கிறேன், சிந்தனையை பார்க்கிறேன், என்ன மனசுல என்ன ஓட்டங்கள் ஓடுது அதெல்லாம் பார்க்கிறேன் நான். அப்ப அது எல்லாமே அனித்தியம். அந்த அனித்தியம் தான் என்ன பாடுபடுத்து இல்லையா? அந்த மனசுக்குள்ள ஓடுற எண்ணமானது திரும்ப 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 வந்து 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 என்னை பாடாப்படுத்துது. 5 மணியானா போயே ஆகும், 5 மணியானா போயே ஆகும், வேற வழி இல்லை. புரியுதா? அந்த எண்ணமானது உள்ள ஓடி ஓடி வந்த சுவையை, அந்த ரசத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி சித்தமானது என்ன ஆகுது? சித்தம் கலங்கி பித்து பிடிச்சது. பித்து பிடிச்சு என்ன ஆகுது? ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இங்க என்ன ஆகுது? அந்த எண்ணம் இந்த எல்லாமே இங்க அனித்தியம், என்னால் பார்க்கப்படுவது திருக்கு திருஷ்யம். எது பார்க்கப்படுதோ, பார்க்கப்படுபவன் பார்க்கப்படுவது, இந்த இரண்டுல நித்திய அனித்திய வஸ்து. அப்ப இதைத்தான் விவேகம் பண்ணி நாம் பிரித்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுது இல்ல? அப்படியாக என்ன சொல்லப்படுறது? விபும் நித்தியம் விபும். விபும் அப்படின்னா இது என்னது? இந்த பரபிரமமானது அனைத்தையும் படித்து அனைத்து ரூபமாகவே அது இருக்கிறது. அனைத்தையும் படைத்து அனைத்து ரூபமாகவே இருக்கிறது. அதுதான் விபூத். அந்த விபூதியை பாருங்க. அவருடைய விபூதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விபூதி பார்க்கிற கைலாயமலை போனதையுமே ஆஹா அப்படியே தங்கமா ஜொலிக்குது. திடீர்னு என்ன ஆகுது? வெள்ளி மாதிரி ஜொலிக்குது. திடீர்னு பச்சை கலர். புரியுதா? அப்படியே பார்க்கிற இயற்கை அப்படியே பார்க்கிறா. என்ன ஒரு ஆனந்தம். உடனே கொடைக்கானல் போ, ஊட்டி போ. எதுக்காக போற அப்படின்னாக்கா, இங்க இருந்து பத்ரிநாத் எதுக்கு போற? பகவான வணங்கறக்கா? அவருடைய விபூதியை பார்க்கணும். புரியுதா? அங்க போய் கர்ப்பகிரகத்துல இருப்பாரு. புரியுதா? அந்த கர்ப்பகிரகம் இருக்கிற சிலிங்கம் தான் எல்லா பக்கம் இருக்கிறது. ஆனா நம்ம எதற்காக நம்ம பத்ரிநாத் கேதார்நாத் போறோம் அப்படின்னாக்கா, எதற்காக ஊட்டி கொடைக்கானல் போறோம் அப்படின்னாக்கா, எதற்காக பருவதமலை மேல ஏறுறோம் அப்படின்னாக்கா, அவருடைய விபூதி மகிமா, அவருடைய மகிமையை பார்ப்பது. அப்படியே பார்க்கிறோம். கீழே அதல பாதாளத்துல கங்கை ஓடுது, மேல எங்கேயோ இருந்து தண்ணி வருது. அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல. கங்கையை தேடி அப்படியே போனா கோமுக்கு வரைக்கும் போயிடலாம். கங்கோத்ரி போய் ரிஷிகேஷ் போலாம், கங்கை ஓடுது. அங்கிருந்து அப்படியே உத்தரகாசி போலாம், இல்லையா? அங்கிருந்து அப்படியே போலாம் கங்கோத்ரி போலாம். அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஒத்தையடி பாதி நடந்து போனோம்னா கங்கோத்ரி போலாம், கோமுக்கு போலாம். கோமுக்குள்ள போகணும். அது எங்கிருந்து வருது? அங்கிருந்து சின்ன அப்படியே ஒரு நோடு வாட்டம் பார்த்தா அப்படியே ரிஷபவாகன முகத்தோட பசுவினுடைய முகம் மாறி இருக்கு கோமுக்கு. அது வந்து அப்படியே வாயில் தண்ணி வர மாதிரி அங்கிருந்து வரணும். ஆனா இங்க இவ்வளவு இந்த தண்ணி தான் அங்க அவ்வளவு பெருக்கெடுத்து ஓடுதா? ஆச்சரியமா இருக்கும். அதுதான் விபூதி. ஆனா அது எங்கிருந்து வருது? கோமுக்கு வரைக்கும் போல கங்கை உற்பத்தி. ஆனா அது உள்ள எங்கிருந்து வருது யாருக்கு தெரியும்? அந்த அதனுடைய ஜலம், அந்த கங்கா பிரவாகம், நூறு வரக்கூடிய ஜல பிரவாகம் எங்கிருந்து வருது யாருக்கு தெரியும்? அது அப்படியே பிரவாகம் எடுத்து வருது. புரியுதா? அப்படி அந்த விபூதியை பார்ப்பதற்காக நாம் என்ன பண்றோம்? பத்ரிநாத் கேதார்நாத் போய் பார்த்தா அந்த மலையும் அவனுடைய இயற்கையினுடைய அந்த தன்மையை, அந்த விபூதி மகிமையை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்பா என்ன, அப்ப இது வந்து யாரோ ஒரு ஆசாமி செய்திருக்க முடியுமான்னாக்கா, கடலுக்குள்ள போறோம். என்ன பண்றது? 2 கோடி 3 கோடி கட்டிட்டு கடலுக்குள்ள உள்ள போய் என்ன ஆகுது? அதையும் பார்க்கணும். உள்ள எத்தனை ஜீவராசிகள், எத்தனை தாவர ஜங்கமங்கள் உள்ள அந்த விபூதி இதுதான். அப்போ அந்த இறைவனை எதையெல்லாம் படைத்தவர். அதை முன்னாடி என்ன சொல்ற? விஸ்வசிய படைத்து அவரே காப்பாற்றுகிறார். அப்படியாக என்னது? விபும் சர்வகதம் அப்படின்னாக்கா, அவர் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்ச பிரமாண்டம் முழுவதும் பறந்து விழுந்திருக்கிறாங்க. எல்லையே இல்லாது. அது எல்லையை நாம் எங்க போய் முற்றுப்புள்ளி வைப்பது அப்படின்னாக்கா, அந்த பரபிரமத்திற்கு அது எல்லை இல்லாமல் அங்கிங்கனாதோடு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எப்படி? ஆகாசவத்து. எப்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆகாசமானது எப்படி பறந்து விரிந்து இருக்கிறதோ
அதே மாதிரி இருக்கிறார் ஆகாசத்தை போல அவர். இந்த வெட்டவெளி எவ்வளவு எங்க இருக்கு, இந்த வெட்டவெளியினுடைய எந்த எல்லை எங்க இருக்குன்னாக்கா அப்படியே கண்ணமணி யோசனை அப்படியே போனா எங்க போலாம், வியாழன் நெப்டியூன் எப்படா அது வரைக்கும் போலாம் இல்லையா. அதுக்கப்புறம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னாக்கா எல்லையில்லா அது வாட் இன்ஃபினிட்டி. there is no end, there is no starting, there is no starting, there is no end இல்லையா. அப்ப இதுக்கு எங்க முடிவு, இது எங்கதான் கற்பனை பண்றோம் இல்லையா. சின்ன குழந்தையா இருக்கல அப்படியே பார்ப்போம் கடற்கரை காட்டு, டே ராம நம்ம எல்லையை போய் தொட்டுட்டு வந்துடும்டா, இந்த பூமி போய் விட்டுதெல்லாம் இங்க அதை போய் நம்ம தொட்டு வந்துடணும் பேசிருக்கோம் இல்லையா சின்ன குழந்தைகள். அந்த மாதிரி இது எங்கும் பறந்து எப்படி அப்படின்னாக்கா, நான் இந்த உடல் எப்படி வியாபித்திருக்கிறேன், இந்த உடல் முழுவதும் நான் எப்படி பாதத்திலிருந்து உச்சந்திலிருந்து பாதம் வரைக்கும் நான் உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். நான் இந்த உடல்ல நான் எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் நானு இருக்கிறேன். அது போல இந்த உடலில் நான் எப்படி வியாபித்திருக்கிறேனோ அது போல இந்த பிரம்மாண்டம் முழுவதும் அக்ஷரம் பரபிரமமானது வியாபித்திருக்கிறது. அது சர்வ கதம், சர்வ வியாபி. அப்புறம் என்ன அப்படின்னா சர்வ வியாபி சுசு சர்வகதம். அப்புறம் என்ன சுசூக்ஷ்மம் அப்படின்னாக்கா, சுசூக்ஷ்மம் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமான விஷயமாக இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது, ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுக்கு புலப்படாதது இது சூக்ஷ்மமான விஷயம். சூன்யம் சூன்யம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் வேறு சூன்யம் வேறு, புரியுதா. அப்ப சூக்ஷ்மம் அப்படின்னாக்கா இந்திரியங்களாக நுட்பமாக இருப்பது, நுட்பம் ரொம்ப அதிநுட்பமாக இருப்பது, புரியுதா. இப்ப ஸ்தூல சரீரம் தெரியுது, சூக்ஷ்ம சரீரம் தெரியுதா. அப்ப கனவுல சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகுது, அது ஒரு ரூபம் எடுத்து அதெல்லாம் போகுது ஓடுது வருது எல்லா வேலையும் செய்யுது, அது சூக்ஷ்ம சரீரம். அது அப்ப என்ன புலன்களினால் அது அறிய முடியாது, ஆனால் உன்னுடைய அறிவினால் அதை முடிகிறாய், புரியுதா. இந்த புலன்களினால் நீ அறிய முடியாது, ஆனா அறிவினால் அதை அறிகிறாய் உணர்கிறாய். அதனாலதான் என்ன ஆகுது, காட்டுல ஓடுற புலி துரப்புது அப்படியே மேல பாஞ்சு வரையில்னா ஐயோ அம்மான்னு எந்திரிச்சாரு சடாரு. அப்ப எந்திரிச்சு என்ன ஆகுது, வேட்டு கொட்டுது, கை கடுங்குது, கால் மடங்குது, வாயெல்லாம் உடலும் அப்படின்னு, புரியுதா. ஒன்னு அம்மா வந்து எங்கடா வைத்தியா அப்புறம் எல்லாம் முடிச்சு அப்படியே நேரம் ஆகுது. கனவு என்னப்பா, கனவு இல்லையா. ஆமா என்ன கனவு, பயங்கரமான கனவு, சொல்லவே முடியாது, எனக்கு சொல்லவே பயமா இருக்கு. அப்படின்னு ஆசுவாசப்படுத்தி தண்ணி எல்லாம் கொடுத்து ஒண்ணு இல்லை அம்மா இருக்கேன் அவளப்படாத அப்படின்னு ஒரு தைரியம் படிக்கிறது, புரியுதா. அப்ப அது வரைக்கும் நான் அந்த புலன்களால் இப்ப என்னால் அறிய முடியாது, பட் அதை நான் உணர்ந்தேன், அதை நான் அறிந்திருக்கின்றேன், அது என்ன நடந்தது அப்படின்னு என்னால் அதை சொல்ல முடியும், புரியுது இல்ல. அந்த மாதிரி இது என்ன ஆகட்டான், இந்த பரமாத்ம தத்துவமானது சூக்ஷ்மமானது, இந்த இந்திரியங்களினால் அறிய முடியாது, ஆனால் அறிவினால் அதை உணர முடியும், அறிவினால் அதை அறிய முடியும் அப்படின்னு இத தெரிஞ்சுக்கணும். அப்போ சூக்ஷ்மமான இது விஷயம், நீ ஸ்தூலமாவெல்லாம் நீ பார்க்க முடியாது, அந்த பரபிரமத்தை ஸ்தூல ரூபத்தில் நீ அறிய முடியாது, புரிஞ்சது இல்லையா. அப்ப அந்த பரபிரமமானது இறை தத்துவமானது ஸ்தூலமாக இல்லை, அதனால சயின்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல, புரியுதா. அப்ப இது என்ன அப்படின்னாக்கா, நீ பயோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் அங்கே ஒரு ஸ்தூல பொருள் தான் பாக்குற, பயோஸ்கோப் வச்சு பார்த்தாலே அந்த மாதிரி பரபிரமத்தை பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா, புரியுதா. அது சூக்ஷ்மமான விஷயம், சூக்ஷ்மமான விஷயத்தை சூக்ஷ்மமான விஷயத்தினால் தான் நான் அறிய முடியும். அடுத்தது என்ன, தத் அவ்யயம். அது என்னது, அது அவ்யய சுரூபமானது. அவ்யயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, வெளிப்படாத தன்மையில் இருப்பது. வெளிப்படும் தன்மை வெயம், வெயம். அவ்யயம் அப்படின்னா வெளிப்படாத தன்மை. எப்படி அப்படின்னாக்கா, அந்த அவ்யயம் அப்படிங்கிறது என்றும் நிலையாக நிலைத்திருப்பது. அது எப்ப வெளிப்படுமோ அது அப்ப வெளிப்படும். அது வெளிப்படாத தன்மை எப்பொழுதும் அந்த ஆட்களானது இருக்கு. விதை இருக்கு, விதை இருக்கு, அந்த விதையில முளைக்கும் ஆட்கள் எப்பொழுதும் இருக்கும், புரியுதா. அப்ப எப்ப மழை நீர் வந்ததே முளைச்சிடும். அப்ப அது வரைக்கும் அதுல இல்லைன்னு சொல்ல முடியுமா, அது இருந்து கொண்டே இருக்கிறது.
இப்ப பாக்குறோம் மழை பெஞ்சது எல்லாம் சுத்தமா இருக்குது, நீட்டா இருக்கு. மழை பெஞ்சது அத்தனை தாவரம் எங்கிருந்து முளைச்சது, எங்கிருந்து வந்துச்சு? அப்ப அது வரைக்கும் அது அங்க இருந்துச்சு. அப்போ அவ்யயம் அப்படின்னா அது அழியாமல் இருக்கிறது. அதற்கு என்ன ஆகுது? ஒரு கேடு வரும் பொழுது முளைவிட்டு அது வெளிவருகிறது. அது போல அப்ப இந்த பூமியில எத்தனையோ தாவரங்கள் வளர்வதற்குண்டான விதைகள் அந்தந்த என்னது எத்தனையோ ஜீவராசி, காக்கா, பார்க்கிற வண்ணத்தை பூச்சி, சின்ன தும்பி, இதனால் வரக்கூடிய அந்த விதைகள்லாம் பூமியில விடருது. அப்ப அந்த விதை விழுந்து அதற்கு எப்ப மழை நீர் வருகிறதோ அப்போ விளைக்கிறது. புரியுது? அப்ப அது வரைக்கும் அதுல என்ன ஆகுது? அந்த ஆற்றல் இருக்கிறது. அது போல இந்த பரபிரமம் அழியாத நிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எப்ப சங்கல்பம், அறிவினால் அது சங்கல்பம் செய்கிறதோ அதை தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறது? இந்த பிரம்மாண்டமாக வெளிப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? டீப்பா அனலைஸ் பண்ணணும். அப்பதான் இது புரியும். புரியுதா? இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இருக்கிறது. அப்படியே இது பிரித்து பார்க்க வேண்டும். எப்படி அப்படின்னாக்கா, எப்படி இந்த உடலில் நான் வியாபித்து ஒன்றோடு ஒன்றாக இருக்கிறேனோ, எப்படி இந்த உடலும் நானும் வேறு வேறு என்று பிரித்து பார்க்கிறேனோ, அதே போல இந்த பிரம்மாண்டமும் அந்த பரபிரமம் ஒன்றோடு ஒன்று அந்யோன்யமாக இருக்கிறது. அதை அறிவினால் பிரித்து பார்க்க வேண்டும். புரியுதா? எதனால? அறிவினால் பிரித்து பார்க்க வேண்டும். அப்புறம் அவ்யயம், அழிவற்ற நிலையில் இருப்பது. அப்ப அது எப்படி பீஜமானது, அங்குரமானது, விதையானது, எப்படி அதற்குள் அந்த ஆற்றலானது இருக்கிறது, அது போல இந்த பரபிரம்மத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது எப்ப வெளிப்படுமோ அப்பொழுது அது வெளிப்படும். அப்ப தான் பலவாக ஆவின் அப்படின்னு அந்த அறிவினால் அது வியாபகத்தன்மையே தெரிகிறது. எப்படி நீ தூங்கி எந்திரிக்கிற, தூங்கி எந்திரிச்சதையுமே நீ தூக்கத்துல இருக்கிற, தூக்கத்திலிருந்து விழிப்பில்லை வருகிறது, எந்திரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்ன ஆகுது? அப்ப அந்த உடல் முழுவதும் என்ன ஆகுது? நான் வியாபிக்கிறேன், அந்த அறிவானது வியாபிக்கிறது. அப்ப அது வியாபிக்க தன்மை வியாபித்த உடனே என்ன ஆகுது? அப்புறம் மெதுவா படிக்கிறோமே, 4:30 மணிக்கே படிக்கிறோமே அப்படின்னு என்ன பண்றோம்? இந்த அறிவானது நம்மள எழுப்புது, அறிவானது எழுப்புது. புரியுதா? அப்ப அந்த அறிவை எழுப்பும் பொழுது என்ன நடக்கிறது? இங்க உடலானது மெதுவா எழுந்திருக்கிறது. அது மாதிரி அந்த பரமாத்மா என்ன ஆகுனாக்கா அப்படியே நித்திய வஸ்துவாக அப்படியே நிர்மலமா இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது? அறிவானது அப்படியே வியாபகத்தன்மை அடைந்தது, மெதுவா சிருஷ்டி வருது. புரியுதா? அந்த மாதிரி தத்து அவ்யயம் எத்து பூத யோனிம். இந்த பார்க்கக்கூடிய அனைத்து பார்க்கணும் இல்லையா, அந்த அனைத்து ஜீவராசிகள் உயிர்களும், இந்த உயிர்கள் எல்லாமே எப்படி இந்த பூத அனைத்து படைப்பிற்கும் எது காரணகர்த்தாவாக இருக்கிறதோ, இப்ப இது என்ன ஆகுது? இதுதான் மூல காரணம். அப்ப அந்த மாதிரி வியதிரிக்தமாகும் பொழுது, வெளிப்படும் பொழுது அனைத்தும் படைக்கப்படுகிறது. அப்ப அனைத்து இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பூதயோனும், அனைத்து ஜீவராசிகளும் உயிர்களும் பிரம்மாண்டம் முழுவதும் அண்ட பிண்ட அனைத்துமே இவரால் படைக்கப்படுகிறது. இதுதான் பூத யோனி. யோனின பிறப்பிடமாக இந்த அக்ஷரம் விளங்குகிறது, இந்த பரமாத்மா விளங்குகிறது. அனைத்திற்கும் இதுவே யோனி. யோனினா பிறப்பிடம் அர்த்தம். புரியுதா? தோன்றும் இடம் அர்த்தம். அப்படியாக அனைத்து உயிர்களுக்கும் எது காரணமாக, மூல காரணமாக விளங்குகிறதோ அதுவே அந்த அக்ஷரம். எது பூதயோனி. இப்படியாக பரிபஷ்யந்தி தீராக, இப்படியாக சர்வம் இந்த அனைத்திலையும் ஊடுருவி அனைத்தையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த அக்ஷரத்தை பரிபஷ்யந்தி தீராக, இதை அந்த தீரர்கள், தீரர்கள்னா யார்? ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள் பரிபஷ்யந்தி தீராக பார்க்கிறார்கள். இங்க பரிபஷ்யந்தி அப்படின் பொழுது இது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவத்தை அவர்கள் நன்றாக உணர்கிறார்கள். எதனால்? அறிவினால்
பார்க்கிறார்கள். அறிவினால் அதை பார்க்கிறார்கள். ஏன்னா ஸ்தூலத்தினால் கர்ம ஞான இந்திரியங்களால் அதை பார்க்க முடியாது. ஞானேந்திரியம் அங்கு வேலை செய்யாது, கர்மேந்திரியத்தினாலும் அதை உணர முடியாது. இது ஸ்தூலமான வடிவம் அல்ல பார்ப்பதற்கு. இது அதி சூக்ஷ்மமான விஷயம். அது அறிவாக இருப்பது. அதனால அறிவை அறிவால் அறிய வேண்டும் அப்படின்னா அறிவை அறிவால் அறிய வேண்டும். வேற நான் அந்நிய பண்ட அயனாய வித்யதே. இப்போ இது குடம் இருக்கிறது. இது என்னது? செம்பு. இது எதனால் செய்யப்பட்டது? மண்ணால் செய்யப்பட்டது. இப்ப நிறைய செம்பு பானை இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கிறோம். இந்த மண்ணினால் செய்யப்பட்ட வஸ்துக்கள் நிறைய இருக்கிறது. இப்ப இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் மண்ணு. இதற்கு உபாதான காரணம் இருக்கு. இந்த மண்ணு சொல்றதுலயே அதுக்கு உபாதான காரணம். அப்ப இந்த உபாதான காரணம் என்ன ஆகுது? தான் அந்த மண் என்ன ஆகுது? ஒரு வடிவமா. இது என்ன ஆகுது? என்ன ஆகுது? உடனே இந்த மாதிரி ஒரு வடிவமாயிடுச்சு. இப்ப வடிவமானது என்ன ஆகுது? குடம். குடம்னு ஆயிடுச்சு. இது செம்பு குடம் களையம் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த களையமா இது மண்ணா? நான் கேட்கிறேன், இது களையமா மண்ணா? ரெண்டுமே தான். எப்படி? களையம் மண்ணாலான களையம். மண்ணாலான களையம். மண்ணாலான களையம். சரி, இதுல களையம் சத்தா மண்ணு சத்தியமா? மண்ணுதான் சத்தியம். மண்ணுதான் சத்தியம். எப்படி? உடஞ்சதான் அதான் பேர். உடஞ்சா மண்ணாயிரம். இப்ப களையம் எங்க போச்சு? மண்ணாயிடுச்சு. மண்ணாயிடுச்சு. களையம் இப்ப களையம் எங்கிருந்து வந்துச்சு? மண்ணுல மண்ணு வந்துச்சு. அப்ப களையம் எங்க போச்சு? எப்படி எப்படி? களையம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்துச்சோ போய்விட்டது. இல்லையா? எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே. அப்போ இது மண்ணினால் ஆன இந்த இப்போ இந்த மண்ணு இப்ப ஆயிருக்கா? இது கூட ஏதாச்சும் மூலப்பொருள் ஏதாவது வேற ஏதாவது சேர்ந்துருக்கா? என்ன? ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இப்ப இந்த மண்ணே மூலப்பொருளமாகிவிட்டது. புரியுதா? இந்த மண்ணே களையமாகிடுச்சு. மறுபடியும் அது மண்ணாவே. அப்ப இதற்கு பேர் என்ன சொல்றது? உபாதான. அப்ப மண்ணிலேயே தோன்றி மண்ணிலேயே களையமாக நின்று அப்புறம் மண்ணிலேயே அது மறைந்து விடுகிறது. அது போல இந்த பிரம்மாண்டம் என்ன? இந்த பரபிரமத்திலேயே தோன்றி அந்த பரபிரமத்திலேயே நிலை நின்று பரபிரமத்திலேயே அது ஒடுங்குகிறது. புரியுது இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த தத்துவத்தை நாம நாளைக்கு இன்னும் விசாரமா நாம பார்க்கிறோம். அது மாதிரி இந்த பரபிரமமானது எப்படி அப்படின்னாக்கா இந்த மாதிரி அந்த பரபிரமத்தை அந்த அக்ஷரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், உணர்கிறார்கள். எப்படி? நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷம் தத்து அவ்யயம் எத்து பூத. அப்ப ஆதிசங்கரர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா அத்ரேஷ்யம் அத்ருஷ்யம் சர்வேஷாம் புத்தீந்திரியாணாம் அகம் யதி இது ஏதத் திருஷ்யேஹே பகிகி பிரவృத்தஸ்ய பஞ்சேந்திரியத்வாரகத்வாத். புரியுதா? இதனால என்ன ஆகுது? பஞ்சேந்திரியங்களினால் அதை அறிய முடியாது. அதனால அது அத்ரேஷ்யம். அக்ராஹ்யம் கர்மேந்திரிய விஷயம் இது ஏதத். அப்புறம் அகோத்திரம் கோத்திரம் அன்வயக மூலம் இது அனர்த்தாந்தரம் அகோத்திரம் அனன்வயாமித்யர்த்தः. நகி தஸ்ய மூலமஸ்தி ஏன அன்விதம் சாத் வர்ணயந்தே இது வர்ணாः द्रव्यधर्माः स्थूलत्वादयः शुक्लत्वादयो वा अविद्यामानाः वर्णाः यस्य तत् अवर्णम् अक्षरम् अचक्षुः श्रोत्रम् चक्षुश्च श्रोत्रम् च नाम रूप विषये करणे सर्वजन्तूनां ते अविद्यमाने यस्य तत् अचक्षुः श्रोत्रम्. என்ன அப்படின்னாக்கா அந்த அச்சக்ஷுகு ஸ்ரோத்திரம் அப்படின்னா இப்ப என்ன ஆகுது? இந்த மண்ணானது மண்ணா இருக்கிறது இப்ப களையமாயிடுது. களையமானது என்ன ஆகுது? நாமும் ரூபமா வந்தாச்சு அந்த மண். அப்ப நாம ரூபம் அப்படிங்கிறது பொய்யா? உண்மையா பொய்யா? அது மாயா. மாயை. புரியுதா? அது மாயை. இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்னாக்கா
இப்போ இந்த நான் சொல்றேன், இப்போ இந்த நான் பாக்குறீங்க, இந்த ரூபத்தை பாக்குறீங்க, இதற்கு பேர் என்ன? கலையம் சொல்றோம் இல்லையா? இப்ப நாம வந்தாச்சு, ரூபம் வந்துருச்சு, ரூபம் வந்ததே நாம வந்துருச்சு, ரூபம் இந்த எடுத்ததே நாம வந்தாச்சு. இதுக்கு கலையம். இதை விட வேற மாதிரி செய்யறேன்னு வச்சுக்கோ, அது சொப்பும்ப. இன்னும் பெருசா செஞ்சா பானைம்பீங்க இல்லையா? அப்போ அந்த வடிவத்தை எடுத்ததே என்ன ஆகுது? அந்த ரூபத்தை எடுத்ததே அதுக்கு பேர் வந்துருச்சு, நாம வந்தாச்சு. அப்ப இதுல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நாமம் ரூபம் சத்தியமா பொய்யா? மாயா. மாயா. அதான் என்னது கேள்வி சொல்லு. உண்மை, அது உண்மையா பொய்யா? அது பொய்ன்னு சொல்ல முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப பாக்குறேன் நான், இப்ப வந்து இது ரூபம் எடுத்தது, இதுக்கு கலையம்னு பேர் வச்சாச்சு. வடிவமா இருக்க வரைக்கும் இதுக்கு பேரு வடிவம் போனதுக்கு அப்புறம் போயிடுச்சு இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன, இதுல மண் சத்தியம், அந்த நாம ரூபம் என்பது மித்யா. நான் சதுவா சொன்னேன், மித்யா அப்படிங்கிற டெம். மித்யா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மாயா அப்படின்னா யாமா மாயா, இல்லாததை அதை தோற்றுவிக்கும். காணல் நீரை போல, வெள்ளியில் சிப்பியில் வெள்ளியை போல. இப்ப இங்க பாக்குறேன் நான், இந்த நாம ரூபம் எடுத்து, இந்த ரூபத்தை எடுத்தது அது என்ன ஆகுது? நாமத்தை பெறுகிறது. விஸ்வகர்மா மனசாயத்விகாயா தாதா விதாதா பரமோத சந்திரகே தேசாமிஷ்டாமிஷா மதந்தி யத்ர சப்தரிஷி பரமேகமாஹுதோ யோ ந பிதா ஜனிதா யோ விதாதா யோ ந சதா அப்யாசத்யஜான யோ தேவானாம் நாமதா ஏக ஏவ தம் சம்பிரஸ்னா புவனாயன்யன்யா யோ ந பிதா ஜனிதா விதாதா தாதா விதாதா. அப்புறம் என்ன? அப்யா தஜ்ஜான. அப்புறம் யோ தேவானாம் நாமதா, யோ தேவானாம் நாமதா. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, யக தேவானாம் நாமதா, யாரு இதையெல்லாம் சிருஷ்டி பண்றார், எல்லா தேவங்களையும் படைத்தார், ரூபத்தை கொடுத்தார். ரூபத்தை கொடுத்தது என்ன பண்றாரு? திரிசூலதாரியா வந்தார். அந்த ரூப திரிசூலதாரியா வந்தது சிவன். ரூபம் வந்ததே பேர் வந்தது சிவன். சக்தி சக்கரதாரியா வந்திருந்தார் விஷ்ணு. அப்படியே வேதத்தோட வந்திருந்தார் பிரம்மா. அப்படியே சரஸ்வதி வீணையோட வந்துச்சு வாணி. வாணி. புரியுதா? வா நீ வராட்டி போ நீ இல்லையா? வந்தையா போனியா? புரியுதா? வாணி வந்தா வாணி, வராட்டி போனி. அப்போ வந்தி வந்தா வா, இல்லாட்டி போ. புரியுதா? கரெக்டா? அப்போ அப்படியே தட்டோ அப்படியே காசு, தங்க காசு முன்னே அப்படியே கையில வச்சுட்டு வருது லட்சுமி. அப்படியே வரா காளி. புரியுதா? அப்ப அந்த நாமம், அந்த ரூபத்தை எடுத்தது என்ன ஆகுது? நாமம். அந்த நாமத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னாக்கா, நாம யக தேவானாம் நாமதா. அப்ப இது கலையை எடுத்துருச்சு, இது வடிவம் எடுத்தது என்ன ஆகுது? இது கலையம். அப்ப நாமம் எடுத்தாச்சு. இந்த நாமம் எல்லாம் யாரா கொடுத்தா அப்படின்னாக்கா, இந்த பேர் மனிதன். இந்த மனிதனுக்கு அறிவு எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா, அந்த அறிவுமே பரபிரம்மம். அந்த அறிவை கொடுப்பதும் பரபிரம்மம் தான். புரியுதா? இது என்ன? இது மார்க்கர்ன்ற, இது பெண்ணுங்கிற, இது பென்சிலுங்கிற, இதெல்லாம் யாரு கொடுத்தா? இந்த நாமங்கள் எல்லாமே இல்லாத ஒண்ணு வராது. புரியுதா? அவர்தான். அப்ப நீ அந்த அறிவை கொடுப்பது யார்? அந்த அறிவாக இருப்பதே அவர் தான். அதனாலதான் நான் எழுதல, அவர் எழுதுறார் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இது என்னால் செய்யப்பட்ட காரியம் இல்ல, அவரால் செய்யப்பட்ட காரியம். இது எல்லாமே அந்த பரபிரம்மே. சொல்வதும் பரபிரம்மம், கேட்பதும் பரபிரம்மம், செல்போனும் பரபிரம்மம், நெட்டும் பரபிரம்மம், நெட்டினால் போகக்கூடிய சப்தமும் பரபிரம்மம், வயரும் பரபிரம்மம், எல்லாமே பரபிரம்மம். புரியுது இல்லையா? கேட்பவர் பரபிரம்மம், சொல்பவர் பரபிரம்மம், நெட்டும் பரபிரம்மம், டவரும் பரபிரம்மம், சிம் கார்டும் பரபிரம்மம், எல்லாமே பிரம்மம். பரபிரம்மத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அப்ப இந்த நாம ரூபம் என்பது தோற்ற மாற்றம். இது அப்ப இதுல சத்தியம் எது? மண். இதுல நாம ரூபம் என்பது அனித்யம். அனித்யம். புரியுதா? மித்யா, தோற்ற மாற்றம். இது ஒரு காலத்தில் தோன்றியது, இது மறைந்து போகும். இது கலையம். கலையம் ஒரு காலத்தில் தோன்றியது, மறைந்து போகும். ஆனால் மண்ணே மறையாது, அனுபவத்துல இருக்கும். புரியுதா? இது புரியல அப்படின்னா, இங்க இருக்குது உனக்கு
மண்ணு. மண். புரியுதா? புரிஞ்சிருச்சு. இது புரிஞ்சிருச்சு. இப்போ எது? மண்ணு. மண். புரியுதா? நாளைக்கு பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.